If I can't fly, You can run. if I can't run, You can walk. if I can't walk, You can crawl. so Whatever you do, you have to keep on moving forward. நல்ல சேயிங்காக இருக்கு. இதை சொன்னது யார்? Martin Luther King. ஓகே. பேலன்ஸ்டு லிவிங்னா என்ன? நல்ல தூக்கம், நம்மளுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு, ஓகே, எக்ஸசைஸ் அண்ட் டிசிப்ளின்டு வே ஆஃப் லிவிங், இதுதான். ஓகே, நைஸ். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல இப்போ இருக்க வேர்ல்டில். ஆமாம், அதெல்லாம் சொல்கிறது இல்லை, நம்மளா பழக்கப்படுத்திக்கிறது தான். இது ரொட்டீனாக கொண்டு வந்தோம்னா நம்ம பேலன்ஸ்டு லைஃப்பை வாழலாம். ஓகே, நான் ஒன்று கேட்கட்டுமா? ஒன்று, செல்ஃப் கேர்னா என்ன? ஆக்சுவலாக செல்ஃப் கேர்ன்ற வேர்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. செல்ஃப் கேர்னோடனே செல்ஃபிஷாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. இப்போது என்ன நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா உன்னை நீ முதல்ல நல்லா பார்த்துக்கணும்ல. கரெக்டா? அதுதான், நம்மள ஃபர்ஸ்ட் கேர் எடுத்துட்டா தான் நம்ம மற்றவாளுக்கு கேர் எடுக்க முடியும். இப்போ புரிஞ்சுதா? அதுதான் செல்ஃப் கேர்ன்றது. நம்மளை நாமே கரெக்டாக கேர் பண்ணி லவ் பண்ணி நம்மளை நல்லா பார்த்துக்கணும். ஓகே ஓகே. இப்போ என்னோட டர்ன். ஒரு மனுஷனுக்கு பேலன்ஸ் எப்போ ஒரு நீட் ஆகுது? ஒருத்தரை மிஸ் பண்ணுறச்சே, எதையான ஒன்றுத்தை நம்ம தொலைச்சிடுறச்சே நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் தேவை. அந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நீ உனக்கு தெரிஞ்ச எதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் லைஃப்லன்னு சொல்லு. நிறைய விஷயம் சொல்லாமே. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம். அந்த வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும், ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி தான் அன்பு, மணி. நீ ஏற்கனவே நிறைய வாட்டி அன்பை பற்றி பேசியிருக்கோம் நீ நானும். அதே மாதிரி லவ்வையும் மணியையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா மணி இஸ் ஆல்சோ நீடட், பட் அன்பும் நிறையா இருக்கணும், அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும். ஸோ இது ஒரு இடத்துல பேலன்ஸ் நீடட். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம நடக்கிறோம், ரெண்டு காலையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி, ஒரு குழந்தையாக இருக்கும்போது எப்படி எடுத்தோடனே பேலன்ஸ் வராது, பட் நம்ம நடக்கும்போது எப்படி நடக்கிறோம், பேலன்ஸ்டாக ரெண்டு காலையும் எடுத்து வச்சு நடக்கிறோம்ல. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். மென்டலியும் பேலன்ஸ்டாக இருக்கணும். கரெக்ட், அது ஒரு பாயிண்ட். சரி, நான் இப்போ ஒன்று 3 ஃபார்முலா கேட்குறேன் பேலன்ஸுக்கு. பேலன்ஸ் இன் லைஃபுக்கு 3 ஃபார்முலா கேட்குறேன், நீ சொல்லு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா டைப்லாம் எப்போவுமே மேக்ஸில் தான் நிறைய பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். லவ் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பி லிவிங் ஒரு ஃபார்முலா. பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரியேட்டிங் நாட் ஃபைண்டிங். ஹாப்பி பேலன்சிங் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிசிட்டி. ஒரு டம்ளரை வச்சு பேலன்சிங் கற்றுத்தர முடியுமா உன்னால்? கண்டிப்பாக முடியும். இப்போது உங்ககிட்ட செட் ஆஃப் டம்ளர்ஸ் இருக்கா? ஓகே. என்கிட்ட செட் ஆஃப் டம்ளர்ஸ் இருக்கா? ஓகே. இப்போது எல்லாத்தையும் கையில் ஓகே எடுத்துட்டு இருக்கிறதுலே பெரிய டம்ளர் இருக்குது பார்த்தியா, அதை கவுத்து வை. ஓகே ஓகே, இதுதான் நம்ம பேஸ். இதுக்கு இதுதான் ஈக்குவல். இப்போ இது ஒரு பேலன்ஸ். அதுக்கு அடுத்தது இருக்கிற டம்ளரை அதுக்கு மேலே இப்படி வை. ஓகே, வச்சிட்டியா? இப்போ 2 ஆச்சா? இப்போ குட்டி டம்ளரை இந்த மாதிரி மேலே வை. ஓகே. இப்போ அந்த வீடியோவில் பாரு, 2 பேலன்ஸ்டாக இருக்கா? ஓகே, கரெக்ட். அவ்வளோதான், டன். ஓகே, ஸோ இன்றைக்கி பேலன்சிங் பற்றி ஏதோ கொஞ்சம் நாலேஜ் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் நிறைய கற்றுக்குறோம். அண்ட் முடிக்கும்போது ஒரு சின்ன ஃபைனல் டச் கொடுக்கணும்ல. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் நான் இன்றைக்கி பண்ணது இட்ஸ் அபவுட் பேலன்சிங். ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் சரி, ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண தெரியணும். அண்டு ஒரு ஜஸ்டிஸ்னு வரும்போது அது பேலன்ஸ்டாக இருக்கணும், ஒன் சைடடாக இருக்கக்கூடாது. தேங்க்யூ அண்ட் ஆல் இஸ் வெல்.